ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் ஜிலேபி மிக்ஸ் வச்சுட்டு எப்படி ஜிலேபி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆச்சியில் இந்த தடவை தீபாவளிக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் ஜிலேபி மிக்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதை நான் வாங்கி ட்ரை பண்ணேன். அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜிலேபி மிக்ஸ் எப்படி இருந்தது, இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆச்சியில் இந்த தடவை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் உங்களுக்கு இந்த ஜிலேபி மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஜிலேபி புளியறதுக்கு இந்த கண்டெய்னரும் கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஒரு பாட்டில் ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி இருக்கிற பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிலேபி மிக்ஸ் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நான் வந்து முஸ்தஃபா சென்டரில் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பேக்கெட்டில் 50 ஜிலேபி வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதோடைய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட் ஃப்ளோர் தான் அவங்க போட்டிருக்காங்க, ரீஃபைன் வீட் ஃப்ளோரை. இப்போ இதில் ஒரு பேக்கெட் தான் நான் பிரித்து நம்ம வந்து இன்றைக்கி ஜிலேபி எப்படி வருதுன்னு செஞ்சு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நான் வந்துட்டு உளுந்து ஊற வச்சு நான் வீட்டிலே தான் செய்வேன். ஃபஸ்ட் டைம் நான் ரெடி மிக்ஸ் வாங்கிட்டு இந்த ஜிலேபி செய்கிறேன். அதுக்கு இப்போ நம்ம முதல்ல சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த பாக்ஸில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பவுலில் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிசுக்கு பதம் இருந்தால் போதும். ஒரு ஸ்ட்ரிங் டு 2 ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தேவையில்லை. ஜிலேபிக்கு நமக்கு எப்படி ஏன்னா டிப் பண்ணி எடுத்துருவோம் வெளியில். ஒரு 1 மினிட் கழித்து நம்ம உடனே எடுத்துருவோம் வெளியில். ஸோ இது வந்து பாகு பதம் வந்துருச்சுன்னா மேலே அப்படியே ஜிலேபி மேலே பாதுஷால சுகர் வந்து பொரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் இதுக்கு பிசுக்கு பதம் இருந்தால் போதும். இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதோட கொஞ்சமாக ஒரே ஒரு சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சேஃப்ரான், பியூர் சேஃப்ரான் சேர்த்துறேங்க. உங்கள் பிரியம் நீங்கள் சேஃப்ரான் பதிலாக ஏலக்காய் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்தலை. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுடுவோம், அது பாட்டுக்கு ஆறட்டும். இப்போ இந்த ஜிலேபி மிக்ஸை பிரிக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்யும்போது பாகு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது செய்கிற வேலை ரொம்பவே ஈஸி. இந்த பேக்கெட் வந்து இந்த மாதிரி நல்லாவே ஃபுல்லி சீல்டு, எப்போ பேக் பண்ணியிருக்கோன்ற டேட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. பேக்கெட் பிரித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலரில் இருக்குது அந்த பவுடர். இதோடைய ஃப்ளேவர் வந்து இதோடைய ஸ்மெல் வந்து எப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் வந்து இப்போ ப்ராப்பராக இந்த பாக்ஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சேம் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு இந்த பவுடருக்கு வந்து 110 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 110 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி டோ நான் ரெடி பண்ணுறேன். கூடவே அவங்க வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை, அதனால் நான் வந்து நார்மல் வாட்டரே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 110 ml ப்ளஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இந்த டோ அவங்க சொல்கிற மாதிரி வரலைங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டைட்டாக தான் இருந்தது. அதனால் நான் வந்து மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி பொறுமையாக சேர்த்தி நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே கெட்டியாக தான் இருக்குது. அந்த 110 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயம், ஃபுல்லாக ஊற்றிட்டா நமக்கு தண்ணியாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அதையே கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சேன். அப்பயும் பத்தலைன்னு சொல்லிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டராக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன். நீங்களும் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதில் எந்த ஒரு கலரும் தேவையில்லை. நம்ம வீட்டில் யூஸ்வலாக ஜிலேபி பண்ணும்போது அதில் கலர் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் கலர் தேவையில்லை. அவங்களே இந்த கலர் பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பரான கலர் வந்திருக்குன்னு இந்த ஜிலேபி மிக்ஸு. இப்போ நான் அந்த கண்டெய்னர் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதில் ஃபில் பண்ணிக்கிட்டேன் அந்த டோவை. இப்போ வந்து ஜிலேபிக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளாட் பேனில் எண்ணெய் காய வச்சு அதில் புழிஞ்சாதாங்க ஜிலேபி நல்லா வரும். ஒரு குழியான வானலில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஜிலேபி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஏன்னா ஜிலேபிக்கு வந்துட்டு ரொம்ப அதிகம் எண்ணெய் ஊற்றி செய்ய தேவையில்லை. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக காஞ்சிருந்தால் போதும். என் எண்ணெயை கொஞ்சம் சுட்டுருச்சு பாருங்கள், அதனால இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் த்ரோ பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு செஞ்சேன். இப்போ வந்து எனக்கு நல்லாவே வந்தது. நான் வந்து எப்படி
சங்கு சக்கரம் மாதிரி சும்மா ரவுண்ட் ஷேப்பில் தான் போட்டேன் இந்த தடவை ஜிலேபி. அந்த பூ மாதிரி வரைகிறத நான் வரையலை. ஏன்னா எனக்கு இந்த கண்டெய்னர் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு யூசர் ஃப்ரீயாக வரல. ஸோ எனக்கு இந்த ஸ்டைல் தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த பிக்சரில் என்ன ஸ்டைல் கொடுத்துருக்காங்களோ அதையே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எண்ணெயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிக்கிறது தெரியும். ஏன்னா அந்த பவுடர்லேயே அவங்க அவ்வளோ கலர் போட்டிருக்காங்க. ஸோ எண்ணெய் இமீடியட்டாக அந்த கலர் மாறிடுச்சு உங்களுக்கு. இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 இந்த சைஸ் ஜிலேபி வந்ததுங்க. 50 ஜிலேபிஸ் வரல. அதுலேயும் நான் ஒரு 5-6 கருகிடுச்சு, தென் பிஞ்சிடுச்சு. எனக்கு சரியாக அதில் புளி வராதனால கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் வேஸ்ட்டும் ஆகிடுச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற சுகர் சிரப்பில் ஒரு 60 செகண்ட்ஸ் நீங்கள் ஊற வச்சு எடுத்தோன்னா போதுங்க. அதில் நல்லா போட்டுட்டு சர்க்கரை பாகை நல்லா வடித்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு இந்த ஜிலேபி ரெடி. இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற ஜிலேபி டேஸ்ட்டு தாங்க கிட்டத்தட்ட இருந்தது. நம்ம இந்த தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸ்வீட் ஷேர் பண்ணுவோம். அதுக்கு இது ரொம்பவே டக்குன்னு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டில் நம்மளே நம்ம கையில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஒரு திருப்தி கொடுக்கும். பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சீப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா $1.50க்கு 2 பாக்ஸ் நமக்கு கிடைக்குது. நியர்லி 90 ஜிலேபிஸ் நீங்கள் $1.50ல் நீங்கள் பே பண்ணிடலாம். $1.50ன்னு சொல்லும்போது இந்தியன் கரன்சிக்கு நியர்லி லெஸ் தென் 100 ரூபீஸ் தான் வரும். 100 ரூபீஸ்க்குள்ளார நீங்கள் ஒரு 80 ஜிலேபிஸ் வீட்லேயே சட்டுன்னு ரெடி பண்ணிட முடியும். 1 கிலோ இல்லை அரை கிலோ நீங்கள் ஜிலேபி கடையில் வாங்கினீங்கன்னா கூட இந்த காசுக்கு வாங்க முடியாது. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு, அவங்க கொடுத்துக்கிற கண்டெய்னர் வச்சு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த ஜிலேபி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ வீடியோ நான் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பிஸ்தா வந்து நல்லா பொடியாக நறுக்கி அது மேலே தூவியிருக்கேங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது போன்ற ரிவ்யூஸ், என்னுடைய ரெசிபீஸ், ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.